Good morning children. Today I am teaching about physics. The lesson name is thermal physics. Okay, introduction about that lesson. So we have to study about the characteristics of thermal energy, otherwise called for heat energy. So already know sun is the primary source of thermal energy for all living organisms. So நம்ம எல்லாருக்குமே என்னது sun தான் நமக்கு என்னது நமக்கு ஹீட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ற one of the major மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ தெர்மல் எனர்ஜிஸ் அப்படின்னு சொல்றப்ப மெயின் கான்செப்ட் இஸ் டெம்பரேச்சர். ஓகே, ஸோ டெம்பரேச்சர் இஸ் டிஃபைன்ட் அஸ் த டிகிரி ஆஃப் ஹாட்னஸ் ஆர் coldness of our body. We have to measure our how much amount of heat energies are absorbed in our human body means by the name of temperatures. Okay, how to measure the temperature means with the help of the thermometer. Okay, so the SI unit of temperature is Kelvin. So what is the relationship for Celsius and Kelvin? There are two types of units are measured in temperature, Celsius and Kelvin. So Kelvin statement, the relation of Kelvin and Celsius for C for Celsius, okay va, plus 273 வேல்யூ. ஓகே, இப்போ பாருங்க, இப்போ 0 கெல்வின் அப்படின்னு பார்க்குறப்ப நம்மளுக்கு என்ன இருக்கும், -273 டிகிரி செல்சியஸ். இது வந்து பேசிக் வேல்யூ அப்படின்னு சொல்லி நம்ம அதுல இருந்து தான் என்ன பண்ணுவோம், நம்ம கெல்வின் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம கால்குலேட் பண்ணுவோம். இப்போ நம்மளுக்கு எவ்வளோ டெம்பரேச்சர்ஸ் அப்பியர் ஆகுதோ அதை நீங்க கெல்வின் ஸ்டேட்மெண்ட்டுக்கு கொண்டு வரணும், யூனிட்ல வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா என்ன பண்ணுவீங்க, 273 அப்படிங்கிற ஒரு வேல்யூவோட நம்ம என்ன பண்ணிக்குவோம், ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைச்சிரும், உங்களுக்கு செல்சியஸ்ல இருக்கிறத கெல்வின் ஸ்டேட்மெண்ட்டுக்கு நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். எதுக்காக இது அப்படின்னா 2 டிஃப்ரெண்ட் யூனிட்ஸ் வந்து இதுக்கு மெஷர்மெண்ட் பண்றாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான். ஓகேவா? ஸோ தெர்மல் எனர்ஜி அப்படிங்கிறப்ப வெரி important concept is temperature, because temperature is only the measurement of heat energies of our human body and otherwise the materials. Okay va? Next one, thermal equilibrium. So what is the thermal equilibrium? We have to consider for 2 or more physical systems or bodies. Okay, so the two bodies எடுத்துக்கோங்க, two materials அப்படின்னு சொல்லி நீங்க கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? So we have to taken for two materials are said to be in thermal equilibrium means if there is no net flow of thermal energy between the systems. இப்போ கீழே டயக்ராம் பாருங்க, hotter body, otherwise இங்க other side என்ன இருக்கு, cold body. hotter bodyனா என்னது, ஹீட்டடா இருக்கிறது, வெப்பமா இருக்கிறது. கோல்டு பாடினா என்னது, குளிரா இருக்கக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸ். சோ அந்த ரெண்டு சப்ஸ்டன்ஸும் என்ன பண்ணிருக்கோம், எடுத்துக்கிறோம். சோ அந்த ரெண்டு சப்ஸ்டன்ஸையுமே என்ன பண்ணிருக்கோம், ரெண்டுமே இன்டர் கனெக்ட் ஆயிருக்குது. சோ இங்க என்ன நடக்கும் அப்படின்னா, the heat energy is always flow from higher temperature to the lower temperatures. ஓகேவா? சோ தெர்மல் ஈக்லிபிரியம் அப்படிங்கிற மீனிங் என்ன அப்படின்னா, இப்ப ஹாட்டர் ஆப்ஜெக்ட்ல இருந்து என்ன ஆகும் அப்படின்னா, ஹீட் எனர்ஜிஸ் வந்து லோயர் ஆப்ஜெக்ட், அதாவது லோயர் ஹீட் எனர்ஜி இங்க ஹோல்டு ப்ளூ கலர்ல இருக்கு இல்லையா, அந்த சப்ஸ்டன்ஸ்க்கு என்ன ஆகும், ஹீட் எனர்ஜிஸ் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஆரோ மார்க் வந்து எப்படி போட்டிருக்காங்க பாருங்க. சோ இந்த ஹீட் எனர்ஜிஸ் வந்து ஹையர் டெம்பரேச்சர்ஸ்ல இருந்து லோயர் டெம்பரேச்சருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுறது எந்த பர்டிகுலர் டைம் வரைக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, டூ சைட்ஸ்லயும் ஈக்குவல் டெம்பரேச்சர்ஸ் வந்து அப்சர்வ் ஆகுற வரைக்கும் இந்த ஹீட் எனர்ஜி டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கும். ஓகேவா? சோ இதுதான் இந்த டூ சைட்ஸ் கேன் பி அட்டைன் ஃபார் ஈக்குவல் டெம்பரேச்சர்ஸ் ஆர் ஈக்குவல் heat energies means that is called for thermal equilibrium. அதுதான் சொல்லிருக்காங்க. The two or more physical systems of our or otherwise called for two or more bodies are said to be thermal equilibrium. There is no net flow of thermal energy between these systems. எப்ப வந்து there is no flow of thermal energy அப்படின்னா, the two systems attain for equal temperatures. Then again, characteristics features of heat energy transfer. So what are the characters? The first one, heat always flows from system at higher temperature to lower temperatures. The first point. Okay, very important point. Always heat energy flows from higher temperature to lower temperatures. Okay, இப்போ வந்து பாருங்க, ஹாட்டா இருக்கிற ஒரு டீ எடுத்துக்கோங்க, அந்த கப்போட என்ன பண்ண போறோம், கூலிங்கா இருக்கிற டீ. ஓகேவா? ரொம்ப ஆறி போன டீ என்ன பண்ணுவோம், இன்டர் கனெக்ட் பண்றப்ப உங்களுக்கு என்ன நடக்கும், ஹீட்டா இருக்கு, ஹாட்டா இருக்கிற அந்த கப் ஆஃப் டீல இருந்து என்ன ஆகும், அந்த ஹீட் எனர்ஜி அந்த கூலிங்கா இருக்கு பாத்தீங்களா, சோ நார்மல் டெம்பரேச்சர்
டெம்பரேச்சர்ல இருக்கிற அந்த கப் ஆஃப் டீக்கு வந்து என்ன ஆகும், ஹீட் எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் ஆகும். அதுதான் என்ன மீனிங். ஸோ ஹீட் ஆல்வேஸ் ஃப்ளோஸ் ஃப்ரம் ஹை டெம்பரேச்சர் டு லோயர் டெம்பரேச்சர் அண்ட் த மாஸ் ஆஃப் எ சிஸ்டம் இஸ் நாட் altered when it is heated or cooled. ஸோ மாஸ் ஆஃப் எ சிஸ்டம் அப்படிங்கிறப்ப அதோடைய ஷேப்ஸ் அண்ட் சைசஸ் அதோடைய வெயிட்டேஜஸ் என்ன ஆகாது, உங்களுக்கு சேஞ்சஸ் ஆக போறது கிடையாது எப்ப ஹீட் எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் ஆக போற நேரத்தில். ஃபார் எனி எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஹீட் த ஹீட் கெயின்ட் பை தி ஹோல்ட் சிஸ்டம் is equal to the heat lost by the hot system. Okay, heat gained is equal to heat lost. எதுக்கு இது ஈக்குவலா சொல்லிருக்காங்க, இந்த ஈக்குவேஷனுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, ஹாட்டர் ஆப்ஜெக்ட்ல இருந்து இப்ப ஹாட்டான ஒரு டீ கப்ல இருந்து என்ன பண்ணுது, ஹீட் எனர்ஜி வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுது. சோ அந்த ஹீட் எனர்ஜி எவ்வளவு டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கோ அதுவும் அந்த ஹீட் எனர்ஜி வந்து இன்னொரு ஆப்ஜெக்ட் என்ன பண்ணிக்கும், அந்த ஹீட் எனர்ஜியை கெயின் பண்ணிக்கும். கெயின் பண்ணிக்கிறது என்னது, அது அப்சர்வ் பண்ணிக்குது. சோ இது ரெண்டுமே என்னது ஈக்குவல். இங்க வந்து எவ்வளவு ஹீட் எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆயிருக்கோ அது எதுக்கு ஈக்குவல், பக்கத்துல இருக்கிற சப்ஸ்டன்ஸ்க்கு எவ்வளவு ஹீட் எனர்ஜி அப்சர்வ் ஆயிருக்கு. சோ அதான் ஹீட் கெயின்ட் ஈக்குவல் டு ஹீட் லாஸ்ட். இது வந்து இம்பார்ட்டன்ட் 3 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ். And effect of heat energies. So இப்ப heat energies apply பண்றோம். When heat energies are applied into the one of the substance, what are the effects of that particular substance when applying heat energy? The first one, temperature of the substance rises. Okay, எல்லாருக்கும் தெரியும். சோ ஒரு மெட்டீரியலை நம்ம ஹீட் பண்ணோம்னா என்ன ஆகும், அந்த மெட்டீரியல் சூடாக ஆரம்பிக்கும். நம்ம வீட்ல ஹாட் வாட்டர் ப்ரிப்பேர் பண்ணோம்னா அந்த பாத்திரத்தை நீங்க கையில தூக்கிட்டு போக முடியுமா, முடியாது. என்ன பண்ணுவோம், ஒரு கிளாத் யூஸ் பண்ணி எடுத்துட்டு போவோம். இதனால அந்த சப்ஸ்டன்ஸ் வந்து ஹீட் எனர்ஜி அப்சர்வ் பண்றதுனால என்ன ஆகுது, ஹீட்டடா ஆயிடுச்சு. ஓகேவா, the first point அதான். So temperature of the substance rises. The substance may change its state from solid to liquid or from liquid to gaseous state. So ice cube எடுத்துக்கிறோம். ஐஸ் கியூபை வந்து ஹீட் பண்றீங்க, என்ன நடக்கும் உங்களுக்கு, அது மெல்ட் ஆகி என்ன ஆகும், லிக்விட் ஸ்டேட்டா வாட்டரா என்ன ஆகும், கன்வெர்ட் ஆயிரும் இல்லையா. சோ அதான் என்னது சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட் அப்படின்னு சொல்றது. ஓகேவா, சாலிட் லிக்யூடா, லிக்யூட் வந்து கேசியஸ் ஸ்டேட்டுக்கு ரிசீவ் ஆகுறது. சோ நம்ம இன்னொன்னு வந்து பாக்குறோம், நம்ம வந்து என்ன பண்ணுவோம், கேம்பரை எடுத்து வெளியில வச்சிட்டீங்கன்னா என்ன ஆகும், அது வந்து சரௌண்டிங்ஸ் டெம்பரேச்சர்னால என்ன ஆயிருது, கேசியஸ் ஸ்டேட்டுக்கு ஸ்ட்ரெயிட்டா என்ன ஆயிரும், சேஞ்சஸ் ஆயிரும் இல்லையா. அதுதான் என்னது இன்னொரு கேரக்டர், எஃபெக்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி. தென் சப்ஸ்டன்ஸ் வில் எக்ஸ்பேண்ட் வென் ஹீட்டட். ஸோ என்ன ஆகும் அப்படின்னா, அந்த சப்ஸ்டன்ஸ் வந்து என்ன ஆகுது உங்களுக்கு, சம் எக்ஸ்பேன்ஷன். இதை வந்து நம்ம பின்னாடி வந்து என்ன பண்ண போறோம், இந்த லெசன்லயே கிளியரா பார்ப்போம், எப்படி வந்து ஹீட் எனர்ஜி அப்ளை பண்றதுனால ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து எக்ஸ்பேண்டட் ஆகுது. ஸோ இந்த 3 எஃபெக்ட் வந்து ஹீட் எனர்ஜி அப்சர்வ் ஆகுறதுனால நடக்குது. ஓகேவா, ஃபர்ஸ்ட் ஒன், டெம்பரேச்சர் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் ரைசஸ் அண்ட் ஸ்டேட் சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட்ஸ் வில் பி occur and substance will be expanded. So what are the expansion of substances? When heat energy is supplied to a body, then can be increase in the dimensions of the objects. Okay, so ஒரு object உடைய dimensions, அதாவது shapes வந்து ஏற்படுற changes தான் நம்ம expansion of substances அப்படின்னு சொல்றோம். So what are the expansions? Are there expansion of solid and expansion of liquid or gaseous state? Okay, the first we got to see about expansion of solid. When a solid is heated, the atoms gain energy and vibrate more vigorously. So this results in expansion of the solid. So ஒரு solid substance வந்து நம்ம என்ன பண்ணி போறோம், ஹீட் பண்றோம். ஹீட் பண்றதுனால அந்த solid substance atoms எல்லாம் என்ன இருக்கும், ஒன்னோட ஒன்னு ஜாயிண்ட் ஆயிட்டு பாண்டிங் நேச்சர்ஸ்ல இருக்கும். சோ அந்த பாண்டிங்ல இருக்கிற atoms என்ன ஆகும், உங்களுக்கு எனர்ஜி, அந்த ஹீட் எனர்ஜி கெயின் பண்ணி அதை அப்சர்வ் பண்ணிக்கிட்டு வைப்ரேட் ஆக ஆரம்பிச்சிருக்குது. ஓகேவா, அந்த பாண்டிங்ல இருந்து என்ன ஆகுது, பிரேக்கப் ஆகி அது வந்து என்ன ஆகுது, வைப்ரேஷன்ஸ்னா என்ன பண்றது, பிரஷர்ஸ் இன்க்ரீசஸ் ஆக ஆக அதோடைய எனர்ஜி பொசிஷனை விட்டு மாறுறது. இதுதான் வந்து எக்ஸ்பான்ஷன் இன் சாலிட் அப்படின்னு சொல்றோம். சோ ஃபர்ஸ்ட் ஒன், லீனியர் எக்ஸ்பான்ஷன். சோ லீனியர் எக்ஸ்பான்ஷன் அதர்வைஸ் கால்ட் ஃபார் லென்த் எக்ஸ்பான்ஷன். சாலிட் எக்ஸ்பான்ஷன்ல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது லீனியர் எக்ஸ்பான்ஷன். சோ லீனியர் எக்ஸ்பான்ஷன் மீன்ஸ் the length of the body will be changes due to change in temperatures. The first picture, listen that the original length of the object. Okay, the second one, now heated the particular object, the length of the material will be extended. Second one, del L is the change in length. எவ்வளவு length வந்து increases ஆயிருக்கிறதா என்னது இந்த ஒயிட் கலர்ல என்ன பண்ணிருக்காங்க, செகண்ட் டயக்ராம்ல வந்து காட்டியிருக்காங்க. ஓகேவா, இது வந்து length changes. Next one, superficial expansion இல்லனா aerial expansion. So if there is increase in the area of the solid object due to heating. So இப்ப heat energy apply பண்றதுனால ஒரு solid substanceல ஏற்படுற area ofல ஏற்படுற changes தான் என்ன சொல்றோம் நம்ம superficial expansion. So இந்த diagram பாருங்க, diagramல என்ன நடந்திருக்குது, pink கலர்ல இருக்கிறது என்னது original area. ஓகேவா, so அந்த substance உடைய original area அந்த pink கலர்ல denote பண்ணிருக்காங்க. So outerல வந்து green color area என்னது expansion of solid. So நீங்க heat பண்றீங்க, after some time receiving heat energy the material due to expansion of area, அதுதான் என்னது
del A green கலர்ல இருக்கிறது ஏரியா. ஸோ இதோட ஈக்குவேஷன் பார்த்தீங்க அப்படின்னா del A by A0 is equal to alpha A into del T. ஸோ del Aங்கிறது என்னது சேஞ்ச் இன் ஏரியா. இப்போ 5 சென்டிமீட்டர்ல இருந்து அது என்ன ஆக போகுது அப்படின்னா 6 சென்டிமீட்டர் ஆயிருக்கு அப்படின்னா அந்த 6ல இருந்து 5 மைனஸ் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும் 1 சென்டிமீட்டர் கிடைக்குது. அதுதான் என்னது சேஞ்ச் இன் ஏரியா. A0ங்கிறது ஒரிஜினல் ஏரியா வேல்யூ அண்ட் ஆல்பா ஏங்கிறது கோஎஃபிசியன்ட், டெல்டிங்கிறது சேஞ்ச் இன் டெம்பரேச்சர்ஸ். எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் டெம்பரேச்சர்ஸ் வந்து இனிஷியல்ல இருந்து நம்ம ரைஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ஒன் cubical expansion. If there is an increase in volume of a solid body due to heating. So நம்ம solid substance ஹீட் பண்றப்ப என்ன நடக்குது அதோட வால்யூம்ல ஏற்படுற ஒரு சேஞ்சஸ். ஓகே, எக்ஸ்பான்ஷன் தான் நம்ம என்ன சொல்றோம் cubical expansion. The first V0ங்கிறது என்னது நார்மல் வால்யூம். ஓகேவா? ஸோ ஆஃப்டர் சம் டைம் ஹீட் பண்றோம் நம்ம, அதுக்கப்புறமா பாக்குறப்ப என்ன நடக்குது del V அவுட்டர் லேயர்ல ஒயிட் கலர்ல கொடுத்துருக்காங்களா some amount of volumes will be expansion. இதுதான் வந்து என்னது cubical expansion அப்படின்னு சொல்லி பாக்குறோம்.